வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ஜி கேட்ஜெட்ஸ். நான் உங்க விஜய் லேனேஷ். இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, போக்கோல இருந்து வந்த ஒரு M3 அப்படின்ற மாடல் தான். ஒரு சின்ன அன்பாக்சிங்கோட இதோட யூஐ ஃபீச்சர்ஸ், அப்புறம் கேமரா ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பிரைசிங் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதோட பிராண்டிங்னு பார்க்கும்போது, அதாவது இதோட பேக்கேஜ்னு பார்க்கும்போது, நான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு ரியல்மியோட பேக்கேஜ் இருக்கும்னு நினச்சிட்டேன். ஏன்னா அதே எல்லோ பாக்ஸ் தான் ரியல்மியில் இருக்க எல்லா சீரீஸ்க்கும் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மேனுவல், ஃபோனோட அக்சஸோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோன் நம்ம புதிய எல்லோ வேரியண்ட் போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்க்குறதுக்கு எப்படி செம்மையான ஒரு ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு சார்ஜர், அதாவது ஒரு 22 வாட் சப்போர்ட்டோட. பட் ஃபோனோட பார்க்கும்போது நமக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளோடு கொடுத்துருக்காங்க. வெயிட் வைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து 197 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ வெயிட் அப்படின்னு யோசிச்சோம்னா, அதில் வந்து 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1 or 2 days, ஒரு நார்மலான நீங்கள் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 or 2 days ஆகும். இல்லை நீங்கள் ஒரு கேம் ஃப்ரீக் இல்லை ஒரு மீடியா ஃப்ரீக் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 day ஃபுல் பேட்டரி நீடிக்கும். அடுத்து நம்ம டிஸ்பிளேக்குன்னு வருவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்த ஃபோன், அதாவது போக்கோ வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம ஒரு புது ஃபோன் வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராசஸரை வந்து செக் பண்ணியே ஆகும். இதுல பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 662 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 11 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்பஸ்க்காகட்டும் சரி, இல்லை மீடியா நீங்க ஏதாவது வியூ பண்றீங்க, ஏதாவது படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹீட் வந்து அப்ளை ஆகாது. அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பேக் கேஸ் வந்து பிளாஸ்டிக்காகவும் கிரிட்டாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து பாதியிலே அப்சர்வ் ஆகி. கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து சிங்கிள் லென்ஸ், 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா லென்ஸ், அப்புறம் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த். நான் அதான் அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ டெப்த் வந்து யாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நான் வந்து சிங்கிள் லென்ஸ்னு சொன்னேன். மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து செல்ஃபின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் வித் ஏஐ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஐ அப்புறம் ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம யூஐ ஃபீச்சர்ஸ்க்குலாம் வருவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா MI UI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வெர்ஷன் பார்க்கும்போது 12 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து UFS வரும். UFSன்னு வரும்போது 2.1 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் UFS என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து யூனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ். அதாவது நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து, அதாவது இந்த போக்கோ M3 வந்து நீங்கள் சிஸ்டமோடையோ இல்லைனா லேப்டாப்போடையோ வேறு ஏதாவது மொபைலோட கனெக்ட் பண்ணும்போது இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த 2.1 UFS 2.1, அதாவது ஒரு நீங்கள் வந்து லேப்டாப்பில் இருக்க அந்த SSD ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதே ஃபாஸ்ட் வந்து இதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேண்ட்வித்னு பார்க்கும்போது 600 Mbps. சும்மாலங்க 600 MB per second வந்து டேட்டா வந்து அவ்வளோ ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த UFS 2.1 வெர்ஷனில். ஹையஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது UFS 3.0 வந்திருக்கு. பட் இதில் வந்து 2.1 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைசிங் பார்த்துருவோம். இது வந்து 2 வேரியண்ட்ல இருக்கு. 6GB ரேமோட, அதுக்கப்புறம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட, அப்புறம் 6GB ரேமோட 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட. ஃபர்ஸ்ட் இருக்க வேரியண்ட் வந்து 13,000 14,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட், அதாவது 6GB ரேமோட 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பார்க்கும்போது 12,000, அதாவது 11.5K 12,000 வரைக்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, அப்புறம் ரேம், அதே மாதிரி இன் அண்ட் ஃபீல். ஏன்னா நீங்கள் ஒரு கேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு கிரிப்னஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. அடுத்து நம்ம கான்ஸ் பார்த்துருவோம். கேமராவில் வந்து அல்ட்ரா வைட் ரேஞ்ச் லென்ஸ் கொடுக்கல, அது கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒரு 6GB ரேம் கொடுத்தாலும் இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2 to 3 hours யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன லேக்ஸ் தெரியுது.
மேபி எம்ஐ வந்து இல்லை கண்டிப்பாக இதில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்பில்ட்டாகவே நிறைய ஆப்ஸ் இருக்குது. மேபி இந்த லேக் வந்து இந்த இன்பில்ட் ஆப்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதேமாரி இந்த ஃபோன்லாம் யாரெல்லாம் வாங்கணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆசைப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.